Hello everyone, welcome back to my channel. Thank you so much for watching this video. இன்னைக்கு வீடியோல ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா ஒரு பிரைவேட் பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இதுல யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், பேங்க்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபர்ம்ஸ் இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டே 1 crore. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வச்சு வேரியஸ் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கரன்சிஸ், கன்வெர்டபிள் செக்யூரிட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஹை ரிட்டர்ன்ஸுக்கு எய்ம் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ₹500 இன்வெஸ்ட் பண்ணலாம். செபி ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. பட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டே 1 crore அண்ட் செபி ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ரிச் பீப்புளோட ஒரு ரிஸ்கி பிளே கிரவுண்டாக இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.